தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கும் நடிகை டாப்சி. நடிகை டாப்சி தமிழில் ஆடுகளம் திரைப்படத்தில் தனுஷ் ஜோடியாக அறிமுகமானாங்க. அதற்கப்புறம் பந்தான் வென்றான் திரைப்படத்தில் இயக்குனர் கண்ணன் இயக்கத்தில் ஜீவா ஜோடி நடித்தாங்க. தமிழில் பல இயக்குநர்கள் அவங்களை அணுகின பொழுது நல்ல கதைக்காக காத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சேம் டைம் அவங்க தெலுங்குலையும் பிஸியாக இருந்தாங்க. தெலுங்குல 2-3 படங்கள் போன வருஷம் நடித்தாங்க. தமிழில் இந்த வருஷம் பல படங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்க. இருந்தாலும் டாப்சியை இப்போ ஒரு இயக்குநர்களும் புக் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளம் திரைப்படத்தில் டாப்சி வாட்டசாட்டமாக கோல்னு அழகாக இருப்பாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப கிளாமர் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க 0 சைஸ் இடுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பு இழைத்து பார்ப்பதற்கு ரொம்ப ஒல்லியாயிட்டாங்க. பாலிவுட் நட்சத்திரங்கள் மாதிரி எவ்வளோ தூரம் இழைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழைச்சிட்டாங்க. இது தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது அப்படின்னு இங்குள்ள இயக்குநர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால டாப்சியை வேறு எந்த இயக்குநர்களும் ஒப்பந்தம் பண்ணல. அவங்க வர இருக்க படங்களில் இவ்வளோ ஒல்லியாக இருந்தால் கண்டிப்பாக ரசிகர்கள் அதை பார்த்து ரசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால எந்த ஒரு இயக்குநர்களும் அவரை புக் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ தெலுங்கு படங்கள் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் மீண்டும் படம் நடிக்கணும் டாப்சிக்கு ஆசை இருக்குது. இருந்தாலும் டாப்சியை ஆடுகளம் படத்தில் பார்த்த மாதிரி கொழுன்னு இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சு. இதனால் அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரம் நீ இப்படி இருக்கக்கூடாது, குண்டாகணும், நல்லாவே அழகாக இருந்தால் தான் நீங்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தொடர்ந்து கால் பதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு செயல்படுத்தலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா டாப்சி.